மூன்றாக பிரிக்கும் போது 360 டிகிரி மூன்றாக பிரித்தால் 120. 120 என்பது ஒரு ஆயுஷ் காலம் என்று சொன்னோம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்வுக்கு 120 வருஷங்கள், அடுத்த ஜென்மத்துக்கு 120 வருஷங்கள், போன ஜென்மத்துக்கு 120 வருஷங்கள் ஓடிக்கிட்டு. அந்த 120 திருப்பி 3ஆக பிரிச்சான் 40 வருஷம். மனிதனுக்கு 40 வருஷம். Men get naughty 4 or 40 ஆகும், women get shaky 4 or 40. 40 வருஷம் ஒரு மாறுதல் சொல்லி. அப்போது 40 டிகிரி ஜாதகத்தில் என்ன வந்து 40 டிகிரி 2 கிரகங்களுக்கு இடையில் இருந்தால் அவை ஒரே நவாம்சத்தில் வரும். இந்த 40 3ஆக பிரிச்சா 13 டிகிரி 20 நிமிஷம். அதுதான் ஒரு நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துக்கு வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் இல்லை, இவன் பகுதி போட்டான், பஸ் ஸ்டாண்ட் வச்சான், அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற நட்சத்திரத்துக்கு பேர் வரும். அதனால இது வந்து பகுதிகள். அப்போ மொத்தத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 9 தான். ஜென்மா, அனுஜன்மா, 27 நட்சத்திரம். இப்போ மொத்தம் 27, ஒரிஜினல் 28. ஏதாவது ஒன்று விளக்கணும். நம்ம வேணாண்டதுக்கு விளக்கம் எல்லாவற்றுக்கும் காமன் உச்சி. உலகில் எந்த இடத்துக்கும் காமனாக இருக்கிறது 10ஆம் பாவம் உச்சி. உச்சியில் இருக்கும் நட்சத்திரத்தை ஒதுக்கி வைக்கிறது. 10ஆம் பாவம் எது? மகரம். மகரத்தில் இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போ நட்சத்திரங்கள் பிரிவு தெரிஞ்சது உங்களுக்கு 120 வருஷம். இப்போ என்ன தெரியணும்? மனுஷன் பிறவி எடுக்கிறான், இதான் முக்கியம். இது தெரியவில்லை என்றால் நீங்கள் ஜோதிடம் படிப்பதற்கு கஷ்டம். பிறவி எடுப்பது என்றால் இறக்காத ஒன்றுதான் பிறவி எடுக்க முடியும். இறக்காதது ஒன்று எது? ஆத்மா. ஆத்மாவுக்கு என்ன கிரகம்? சூரியன். சூரியனோட வீடு எது? சிம்மம். முதல் நட்சத்திரம் எது? சிம்மராசி முதல் நட்சத்திரம் மகம். மகத்தின் அதிதேவதை யார்? பித்ருக்கள். ஸோ ஆதியிலிருந்து தோன்றக்கூடிய விஷயம் சிம்மராசியில் தொடங்குகிறது. அதுதான் மக நட்சத்திரம். இந்த ஆத்மா உயிர் எடுக்க வேண்டும். உயிர் எந்த கிரகம்? உயிர் ஜீவன் என்று சொல்லக்கூடியது குரு. அப்போ குருவுடைய வீடு எது? தனுராசி. தனுராசியில் முதல் நட்சத்திரம் எது? மூலம். மூலத்தின் அதிதேவதை யாரு? நைருத்தி. வாஸ்து பண்டிட்களுக்கு தெரியணும். நைருத்தி மூலம் நீங்க சொல்றீங்களே, அது எது? மூல நட்சத்திரம். தனுர் ராசி தான் உங்களுடைய சவுத் வெஸ்ட் கார்னர். அப்படி நைருத்தியினுடைய விஷயம்னா மூடப்பட்டது. அதாவது ஒரு வீட்டின் தென்மேற்கு பகுதி மூடப்பட்டு இருக்க வேண்டும். அதான் வாஸ்துவின் முதல் ஆரம்ப கட்டம். அப்பொழுது ஜீவன் ஆரம்பிக்கும் இடம் மூடப்பட்ட இடம் தாயின் கருவறை. ஸோ ஜீவன் எங்கே ஆரம்பிக்குது? கருவறையில் ஆரம்பிக்குது. கருவறையிலிருந்து ஜீவன் வெளியே வருகிறது. என்ன செய்யுது? இருளை நீக்குகிறது. இருளை நீக்குபவன் யார்? குரு. நீங்க குரு வெளியெல்லாம் தேடாதீங்க, நீங்களே குரு. நீங்க ஒரு குரு. இருளை நீக்கி இந்த உலகிற்கு வந்த ஒவ்வொரு ஜீவனும் குரு. இந்த குரு வந்தாச்சு, ஜீவனுக்கு ஒரு என்ன வேணும்? சக்தி வேணும். சக்திக்கு நட்சத்திரம் செவ்வாய். முதல் நட்சத்திரம் மேஷத்தில் என்ன? அஸ்வினி. அஸ்வினா குதிரை. சக்திக்கு எப்படி சொல்றீங்க நீங்க? ஹார்ஸ் பவர்ன்றான். அப்படின்னா ஜோசியமா தெரியும். விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தவன் ஹார்ஸ் பவர்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? அவனுக்கு ஜோசி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா நீங்க நம்பினாலும் நம்பா காட்டிலும் ஜோதிடம் உங்களை தாக்கம் செய்கிறது. அதுதான். அப்போ சூரியன், குரு, செவ்வாய் இதுதான் ஒரு ஜாதகத்தின் அடிப்படை கிரகங்கள். மூல திருக்கோண ராசி. தனு மூல திருக்கோண ராசி. குருவுக்கு மேஷம், செவ்வாய்க்கு சிம்மம், சூரியன். இப்போ இது மூல திருக்கோண ராசி முடிச்சாச்சு. மற்ற கிரகங்கள் சனிக்கு 2 வீடு இருக்குது. குப்பையா மூல திருக்கோண ராசி. திருப்பி அடிப்படை பாடத்துக்கு போகும். உபஜய ராசின்னு ஒன்று சொல்லி வச்சிருக்கான். உபஜய ராசினா வருது.
வளர்ச்சி பெறக்கூடிய ராசி. வளர்ச்சி பெறக்கூடிய ராசிகள் என்னன்னா 3, 6, 10, 11. 6ஆம் இடம் கெட்டவனாச்சுன்னு நீங்கள் உடல் காலத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் கழுத்து, 6ஆம் இடம் இடுப்பு, 10ஆம் இடம் முழங்கால், 11 கணுக்கால். உடல் எங்கு வளர்ச்சி பெறுகிறதோ அதெல்லாம் 3, 6, 10, 11. அப்போது இந்த ஜீவன் வளர்ச்சி பெறணும்னா ஜீவன் ராசியிலிருந்து 3ஆவது ராசி கும்ப ராசி, ஜீவன்லேருந்து 6ஆவது ராசி ரிஷப ராசி, ஜீவன்லேருந்து 10ஆவது ராசி கன்னியா ராசி, ஜீவன்லேருந்து 11ஆம் ராசி துலா ராசி. இதுதான் மற்ற கிரகங்களுடைய நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சுட்டே போகிறோம். அடிப்படை ஆதாரம் நீங்கள் ஆகிவிட்டு காலத்தை கருத்து நான் சுருக்கி பேசுகிறேன். அதாவது ஒரு வீட்டுக்கு இந்த வீடு ஏன் மூலத்திற்கான ராசின்னு சொன்னாங்கன்னா ஏன் சொன்னான்னு எங்கேயுமே சொல்லப்படுறது. அன்னைக்கு உட்புற வாசம் வந்திருக்கலாம், குரு சொல்லியிருக்கலாம், புத்தகங்களை கிடைத்ததில்லை. இந்த ஒரு பக்கம் இந்த மூலத்திற்கான ராசிகள் தான் முக்கியமான ராசி. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு ஜாதகத்தில் அதே உச்சப்பா அவனுக்கு எப்பொழுது உச்சமடைந்தால் ஒரு கிரகம் தன்னுடைய மூலத்திற்கான ராசி அதை எடுக்கிறது. சிம்ம லக்னக்காரன் 7ஆம் ஆதி உச்சம்னா அவன் மன வாழ்க்கையே போச்சு. உச்சம் பெறும் கிரகம் என்ன, நான் தனுர் லக்னம், என்னுடைய 5ஆம் ஆதி உச்சம் செவ்வாய். என் பையன் பார்த்து பிக்சர் எடுக்கிறான், எனக்கு அவனுக்கு செய்யலாம். 5ஆம் ஆம் போய் நானும் லவ் பண்ணுறேன்னு ஆசைப்படுறேன், எந்த பொண்ணு லவ் பண்ணுறேன், 5ஆம் இடம் போய் எழுதணும்னு ஆசைப்பட்ட எழுத பண்ண முடியாது. ஸோ மூலத்திற்கான ராசி முக்கியமான ராசி. இது ஒரு தனிப்பாடம். ஏன்னா கர்மா தியரியை பற்றி சொல்லிட்டேன்னா அவரெல்லாம் காலத்தை கதை சொல்ல வேண்டும். ஒரு அதி முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும், ஜாதகத்திலேயே நன்மையும் தீமையும் கொடுக்கக்கூடாது ஒரே ஒரு ராசி தான். எந்த ராசி சொல்லுங்க பார்க்கணும்? ஒரு ராசி தான் நன்மையும் தீயும் தரும். உபஜய ராசின்னு சொல்லப்பட்ட 6ஆம் ஆதி, துஸ்தானம் சொல்லப்பட்டது 6ஆம் ராசி. ஸோ 6ஆம் ஆதி தான் நல்லதையும் கெட்டதையும் உங்களுக்கு தரக்கூடியது. 6ஆம் ஆதி தான் உங்களுடைய பிராரப்தம். அப்போ 6ஆம் ஆதி சொன்னால் எப்படி சொன்னோம்? போன ஜென்மத்தின் கர்மஸ்தானம் 6ஆம் இடம், 9ஆம் இடம் போன ஜென்மம், அதனுடைய 10ஆம் இடம் 6ஆம் இடம். இப்போ 6ஆம் இடம் எங்கே இருந்தாலும் அந்த பாவத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். உங்களால் பரிகாரம் செய்ய முடியும். எனக்கு 6ஆம் ஆதி 9. எங்கள் அப்பாவை 20 வயசில் போயிட்டார். ஆனால் எனக்கு 4 பேரை கொடுத்தேன். 9ஆம் ஆதி ஹையர் எஜுகேஷன், ஐ ப்ரோக் மை ஹையர் எஜுகேஷன் இந்தியாவில், மேல்நாட்டில் போய் முடித்தேன். 9ஆம் ஆதி இந்த மாதிரி விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. நான் பெரிய சாது சன்னியாசி ஒன்றே இல்லை, நான் பேசுகிற விஷயம்லாம் பெருசாக தெரியும். இப்போ பேசுகிற விஷயம் எனக்கு எப்படி பெருசாக தெரியும்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருள். எவன் ஒருவனுக்கு சனிக்கு திரிகோணத்தில் கேது இருந்தால், சனிக்கு திரிகோணத்தில் கேது இருந்தால் அவன் ஒரு ரிஷியால் உந்தப்படுவான். எவன் ஒருவனுக்கு சனிக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தால் அவன் சித்த புருஷர்களால் உந்தப்படுவான். 18 சித்த புருஷர்கள், 18 வருஷம் ராகு, 7 வருஷம் கேதுக்கு, 7 ரிஷி. இப்போ நான் பேசுனேன் ஏதோ எனக்கு பேசுது, நான் பேசுகிறேன். உங்கள் ஜாதகத்தை பாருங்க. வாழ்க்கையில் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது முக்கியம். நீங்கள் நல்லவனா கெட்டவனா, ஒரு கிரகத்தின் காரகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவான், துலா லக்னத்தை சொல்லும் போது 7 கன்னியா ராசியில் இருப்பதனால இவனுக்கு மனவாழ்வை இருந்தான். ஓஹோ, 7ஆம் ஆதி 12 போயிட்டாங்க. அவன் 12ன்னு சொல்லவே இல்லை, கன்னியா ராசின்னு. ஏன் சொன்னால் கன்னியா ராசியில் சுக்கிரன் நீச்சம், 7ஆம் இடத்தின் காரகாதிபதி நீச்ச ராசியில் 7ஆம் பாவாதிபதி சொன்னால் அந்த பாவம் சொல்லுங்க. இதே இது நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கலாம். குரு புத்திரகாரகம் எங்கே நீச்சம் வரா? மகரத்தில். 5 கூடிய மகரத்தில் இருந்தால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க ஒத்து போவாது. சந்திரன் எங்கே நீச்சம் ஆகுது? விருச்சிகத்தில். 4ஆம் ஆதி விருச்சிகத்தில் இருந்தால் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கும் வாத்சல்யம் கிடைக்கும். ஒரு காரணத்தில் எத்தே சொல்லப்பட்ட விஷயம். நெருப்பு ராசி, நீர் ராசி நான் சொல்லி போறீங்கள,
நீங்கள் வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறீங்க? உங்கள் அம்மாவுடைய வயிற்றில் நீரில் உற்பத்தியாகி நிலத்தில் வந்து காற்றை சுவாசித்து நெருப்பில் போகிறீர்கள். லக்னாதிபதி நீர் ராசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேற்று விஷயம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு. லக்னாதிபதி நெருப்பு ராசியில் இருந்தால் அது போட்டும் கழுத நான் முன்னே போகிறேன். லக்னாதிபதி நிலம் ராசியில் இருப்பவன் இந்த மீட்டிங் வந்தவன் நமக்கு என்ன கிடைக்குது? லக்னாதிபதி காற்று ராசியில் இருப்பவன் அவன் கதையை நம்ம சொல்லலாமா, இவன் கதையை சொல்லலாமா? உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் தன்னைத்தானே வரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு